ज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मीलितं येन तस्मै श्रीगुरुवे नमः। नमो विष्णुपादाय कृष्णप्रेष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामीति नामिने नमस्ते सारस्वती देवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पाश्चात्य देशतारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर श्रीवासदि गौर भक्त वृंद। हरे कृष्णा 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। हरे कृष्णा பக்தர் எல்லாருக்கும் இனிமையான காலை வணக்கம். இன்றைய பாகவத சத்சங்க வகுப்புல வந்து கலந்துட்டு இருக்கிற எல்லா பக்தர்களுக்கும் என்னுடைய பணிவான நமஸ்காரம். ஸ்ரீமத் பாகவத்தினுடைய 3ஆம் ஸ்கந்தம் 3வது அத்தியாயம் தொடர்ச்சி. பகவான் ஸ்ரீகிருஷ்ணனுடைய தெய்வீகமான லீலைகள். படிக்கிற ஸ்லோகம் வந்து 16 முதல் 18 வரை. हरे कृष्ण। एवं संजित्य भगवान् स्वराज्ये सत्या धर्मजाम् नन्दयामान सुहृदः साधूनां पद्मदर्शयन्। தமக்குள் இவ்வாறு எண்ணிக்கொண்டிருந்த பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்ம வழியில் செல்லும் சீரிய அரசாட்சியை காட்டுவதற்காக யுதிஷ்ட மகாராஜனை உலகின் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். உத்தராயாம் பூரோர் வம்ச சாது அபிமன்யுனா சவை திரௌணி அஸ்திர சம்லுஷ்டः புனர் பகவதாத்ருதः. பூர்வ வம்சத்தின் மாவீரரான அபிமன்யுவால் அவரது மனைவி உத்தரையின் கர்ப்பத்தில் பெறப்பட்ட கரு துரோணபுத்திரனின் ஆயுதத்தால் எரிக்கப்பட்டது. ஆனால் பிறகு அது பகவானால் மீண்டும் காப்பாற்றப்பட்டது. அப்ப என்ன அர்த்தம்? பகவானுடைய கருணையாலதான் பரீட்சித் மகாராஜ் காப்பாற்றப்பட்டார்னு அர்த்தம். அதுலதான் விஷ்ணு ராதன்னு பேர். விஷ்ணு ராதா, விஷ்ணு ராதன்னா விஷ்ணுவாலேயே அனுகிரகப்பட்டார், காப்பாற்றப்பட்டார். ஏறக்குறைய பரீட்சித் மகாராஜ் என்ன ஆனாரு? அஸ்வத்தாமனுடைய பிரம்மாஸ்திரத்தினால அந்த குழந்தைக்கு அந்த உடம்பு போயிடுச்சு. ஆனா கிருஷ்ணர் என்ன பண்ணாரு? திரும்பி பாடி கொடுக்கிறார். அத கர்மனா தெய்வ நேத்திரேன, கர்மனா தெய்வ நேத்திரேன ஜந்தர் தேகோபத்தி. பகவானுடைய ஏற்பாட்டுல ஒரு கரு வந்து ஒரு இடத்துல வைக்கப்படுது. சில கரு முட்டையிலிருந்து வருது, சில கரு விதையிலிருந்து வந்து விருட்சமாகுது, சில கரு வந்து ஒரு கருப்பையில வைக்கப்படுது. கருப்பையில வைக்கக்கூடிய கருவுக்கு ஒரு விதமான உடல் கிடைக்குது, முட்டையில வைக்கக்கூடிய கருவுக்கு ஒரு விதமான உடல் கிடைக்குது, விதை வடிவில் இருக்கிற கருவுக்கு ஒரு விதமான உடல் கிடைக்குது. ஆக மொத்தத்துல 84 லட்சமான உடல் இருக்கு. அது 84 லட்சமான உடல் அந்த கர்ம வினைக்கு ஏற்றார் போல உடல். கர்மனா தெய்வ நேத்திரேன, அது கூட தெய்வ நேத்திரேன. எல்லாருக்கும் உடல் கிடைக்கிறது இல்ல. இப்ப எவ்வளவு பேர் கல்யாணம் பண்றாங்க, கல்யாணம் பண்ண எல்லாருக்கும் குழந்தை பாக்கியம் கிடைக்குதா? அப்போ பகவானுடைய ஏற்பாடு இருந்தாங்க, பகவானுடைய அனுகிரகம். கல்யாணம் பண்றவங்க எல்லாருக்கும் குழந்தை கிடைக்குதா? அது இப்ப கலியுகத்துல நிறைய ஃபெர்டிலிட்டி சென்டர் அதிகமாயிட்டே வருது, கருத்தரிப்பு மையம். ஆனா எனக்கு தெரிஞ்ச ஒரு 10-15 வருஷத்துக்கு முன்னாடி இவ்வளவு கருத்தரிப்பு மையங்கள் கிடையாது. இன்னைக்கு அதிகமாகிட்டே வருது.
அப்ப என்ன ஆயிடுச்சு, நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சுன்னு அர்த்தம். நம்ம வாழ்க்கை முறை மாறிடுச்சு. உண்ணக்கூடிய உணவு தூய்மையானதா சுத்தமானதா இல்ல, விஷம் கலந்திருக்கு, கெமிக்கல் போட்டிருக்கு. இப்படி நம்முடைய வாழ்க்கை தரம், வாழ்க்கை முறைகள்லாம் மாறிட்டதுனால இன்றைக்கு நிறைய பேருக்கு குழந்தை கிடைக்கும். அப்ப என்னதான் ஒரு ஆண் பெண் முயற்சி பண்ணாலும் அங்க கிருஷ்ணருடைய கருணை இருக்கு. கிருஷ்ணாவுடைய கருணை ரெண்டு விதமா இருக்கு. தண்டிக்கிறது மூலமா ஒரு கருணை இருக்கு, அனுகிரகம் பண்றது மூலமா ஒரு கருணை இருக்கு. இயற்கையின் சட்டம் தண்டிக்குது, இறைவனின் சட்டம் கருணையோடு இருக்கு. ரெண்டுமே கருணை தான். இயற்கையின் சட்டப்படி தண்டனை கிடைக்குது, அப்புறம் இறைவனுடைய கருணை ஒன்று இருக்கு. இயற்கையோட கருணை என்னது? இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது அது அது ஒரு அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கு, அனுகிரகம் பண்ணிட்டே இருக்கும். இயற்கையோடு சேர்ந்து வாழும்போது நல்ல காற்று, நல்ல குடிநீர், சுத்தமான உணவு, இயற்கையா விளையக்கூடிய உணவு, ஆரோக்கியமான வாழ்க்கை, அது மூலமா நல்ல சந்ததிகள். இது இயற்கையோட கருணை. இந்த இயற்கையை துஷ்பிரயோகம் பண்ணும்போது என்ன ஆயிருது? இறைவனுடைய சட்டத்தினால அது இயற்கையினாலே தண்டிக்கப்படும். இயற்கையை தண்டிக்கவும் செய்து, கருணையும் கொடுக்குது. இறைவன் கிருஷ்ணர் இயற்கையின் மூலமா கருணையை கொடுக்கிறாரு, இயற்கையின் மூலமா தண்டிக்கவும் செய்வார். இயற்கைக்கு எதிராக செயல்படுறவங்களை தண்டிக்கிறாரு, இயற்கையோடு அனுசரிச்சு போறவங்களுக்கு அனுகிரகம். இன்னைக்கு ஏன் தண்டிக்கப்படுறோம்? நம்ம இயற்கைக்கு எதிராக செயல்படுறோம். இயற்கைக்கு எதிராக செயல்பட இயற்கையினால தண்டிக்கப்படுறோம். இதுதான் இறைவனின் சட்டம். இறைவனின் சட்டம், இயற்கையின் சட்டம் என்னது? இறைவனுக்கு எதிராக இயற்கைக்கு எதிராக செயல்படும் போது நம்ம தண்டனைக்குள்ளாகிறோம். இறைவனுடைய கருணையை நம்ம புரிஞ்சிட்டோம் அப்படின்னு சொன்னா, இறைவனுடைய கருணை, இயற்கையின் கருணை நம்ம புரிஞ்சிட்டா அந்த கருணையை நல்லா பயன்படுத்திக்கலாம். அந்த கருணையை நம்ம நல்லா பயன்படுத்திக்கலாம். தான் டிஃபரன்ஸ், வித்தியாசம் தான். அப்ப இன்னைக்கு இதுதான் பிரச்சனை. இன்னைக்கு என்ன பிரச்சனை ஆயிருது? எல்லாம் இயற்கைக்கு எதிராக செய்யணும். குழந்தை வேணாட்டி அபார்ஷன் பண்ணிடும். இந்த குழந்தை எனக்கு வேண்டாம், அல்லது தகாத உறவு பண்ணி இந்த குழந்தைய அபார்ஷன் பண்றாங்க, இல்ல அபார்ஷன் பண்றான், வயிற்றுலயே அந்த குழந்தையை கொண்டுடுறாங்க. அப்படி பாவகரமான வாழ்க்கை வாழ்ந்தவங்க என்ன ஆவாங்க? அவங்களுக்கு குழந்தை பாக்கியம் இல்லாம. இந்த மாதிரி நிறைய உயிர்கள் கொள்றது மூலமா அவங்களுக்கு அடுத்து அந்த வாய்ப்பு இல்லாம. அதை பண்ணக்கூடிய மருத்துவர்கள், அதை பண்றவங்க, இந்த கருசிதைவு இறைவனுடைய மேற்பார்வையில் அங்க ஒரு உயிர் தோன்றுது, அங்க உயிர் வைக்கப்படுது. அதை கொள்றதும் கொலைதான். அதை கொள்றதும் கொலைதான். இங்க அஸ்வத்தாமா புத்தரையுடைய கருவில் இருக்கிற குழந்தையை கொள்றாரு இல்லையா? அதுக்கும் ஒரு தாயினுடைய கருவில் இருக்கிற குழந்தையை கொள்றதுக்கு என்ன வித்தியாசம்? ரெண்டும் ஒண்ணுதான். அப்ப இது என்ன காரணம்? இது கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம் தான் இது காரணம். கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்களுக்கு என்ன ஆயிடும்? கிருஷ்ண உணர்வு இல்லாதவங்கனால சுய கட்டுப்பாடு கிடையாது. அவங்களால மனதை கட்டுப்படுத்த முடியல, புலன்களை கட்டுப்படுத்த முடியல, சுய கட்டுப்பாடு இல்ல, தகாத உறவு பண்ணிடும். அல்லது இந்த குழந்தை எனக்கு வேணாம் டிசைட் பண்ணும். நிறைய குழந்தைங்க வயிற்றுலயே இதாயிடும். சிலர் கொள்ளுடுறாங்க, சிலருக்கு ஆட்டோமேட்டிக்கா அது போயிடும். அப்ப என்ன அர்த்தம்னா, அந்த ஆன்மாவுடைய ஆயுள் காலம் அவ்வளவுதான். அந்த மாதிரி ஒரு பாவகரமான குடும்பத்துல பிறக்க வேண்டியிருக்கு. சிலர் ஒரு ஒரு பக்தருடைய வயிற்றிலும் இந்த கரு தோன்றுது. பக்தருடைய வயிற்றிலையும் கரு உற்பத்தி ஆகுது. அந்த அந்த கருவுக்கு என்ன பாக்கியம் கிடைக்குது? அவங்க கிருஷ்ண பக்தராகிறதுக்கான பாக்கியம் கிடைக்குது அவங்களுக்கு.
கிருஷ்ண பக்தராருக்கான பாக்கியம் கிடைக்கும். பக்தர் அல்லாதவங்களுக்கு என்ன ஆகுது, அந்த ஜீவனுக்கான கர்ம வினையை அவங்க அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் சில குழந்தைங்க இந்த குழந்தை எனக்கு வேணாம், டிசைட் பண்றாங்க. அப்ப என்ன ஆயிடும்னா அந்த ஆன்மாவுக்கு வேற உடம்பு கிடைக்கும். கிருஷ்ணனுடைய ஏற்பாட்டினால ஒரு ஆணினுடைய சக்தி ஒரு பெண்ணினோட செலுத்தும் பொழுது அவங்க ஒரு உயிர் உயிர் உற்பத்தி ஆகுது. அந்த உயிர் உற்பத்தி ஆயிடுச்சுன்னா அதை கொல்றதும் கொலைதான், கொலைதான். அப்ப என்னாச்சு, அந்த ஆன்மாங்கிறது கட்டாயமா வெளியேற்று. அந்த ஆன்மாவை கட்டாயமா வெளியேற்றும் போது அதுக்கு வேறு உடம்பு தேவைப்படுது. இப்ப இந்த உடம்பு இல்லைன்னு ஆயிடுச்சு. இப்போ ஒரு ஒரு பெண்ணினுடைய வயிற்றுல ஒரு கரு உற்பத்தி ஆகுதுன்னா அதுக்கு ஒரு உடம்பு கிடைக்க ஆரம்பிச்சு. அது வேண்டாம் பண்ணும்போது அந்த ஆன்மா திரும்ப இன்னொரு கர்ப்பத்துக்குள்ள போகணும். அதுக்கு இன்னொரு உடம்பு கிடைக்கணும். அதுக்கு டைம்ஸ் டியூரேஷன், அதுக்கு சஃபர் ஆகணும், அது கஷ்டப்படும். அப்ப என்ன ஆயிடுச்சு, சமுதாயத்துல கிருஷ்ண உணர்வற்ற சமுதாயம், இறை உணர்வற்ற சமுதாயம் இந்த மாதிரி விஷயங்கள் தயங்குறது. அதனாலதான் இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ணிக்கிட்டே இருக்கு. பாவங்கள் அதிகரிக்க அதிகரிக்க அதுக்கான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கு. எவ்வளவு பாவங்கள் அதிகரிக்குதோ அதற்கான கஷ்டங்களையும் நம்ம அனுபவிச்சுட்டே இருக்கு. இதான் நடக்குது. அப்போ மக்களுக்கு இது தெரியணும். அஸ்வத்தாமன் செய்ததும் கொலை, நாம செய்யறதும் கொலை. கொலை பாதகம் பண்றவங்க எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கொலை பாதகம் பண்றவங்க நிம்மதியா இருக்க முடியாது. ஆனா இந்த கரு இருக்கே, உத்தரையுடைய கருவுல அந்த கரு பகவானுடைய ஏற்பாட்டுல வந்தது. அதனால அந்த ஆன்மாவும் சாதாரண ஆன்மா இல்ல. இங்க ரெண்டும் ஆக்சுவலி என்னன்னா, இங்க ரெண்டு விஷயம் இருக்கு. என்ன ரெண்டு விஷயம்னா, ஒரு தாயினுடைய வயிற்றுல ஒரு கரு உற்பத்தி ஆகும் பொழுது அந்த ஆன்மா ரொம்ப பாவப்பட்ட ஆன்மாவா இருந்தா அங்க இருக்க முடியாது. அது உடனே அந்த அந்த இடத்த விட்டு போக வேண்டியது. அந்த கருவை ஏத்துட்டு இருக்கிற ஆன்மாவும் பாவப்பட்டவங்களா இருந்தா, சோ ஒட்டுமொத்த சமுதாயம் பாவப்பட்ட சமுதாயம். யாரு, இப்போ ஒரு தாயினுடைய வயிற்றுல ஒரு கரு வந்ததுன்னா அவங்க ரொம்ப பாவப்பட்ட ஜீவனா இருந்தா அதை அழிக்க துணிறாங்க, அதை அழிக்கணும்னு நினைக்கிறாங்க. அந்த ஒரு பெண்மணியோடைய வயிற்றுல கருவா வந்தது இல்லையா, அதுவும் பாவப்பட்ட ஜீவன், அழிவு அதனால இருக்க முடியல. இதுதான் அவங்க கர்மா. கர்ம வினை அப்படியே சங்கிலி மாதிரி தொடரும். கர்ம வினை என்னன்னா, நான் வயிற்றுல ஒரு குழந்தைய அழிச்சேன்னா அதுக்கப்புறம் எனக்கு குழந்தைய பாக்கியமே இல்லாம போயிடும். இதான் கர்ம வினை. ஏன்னா எனக்கு அது வேண்டாம், நான் முடிவு பண்ணிட்டேன், அப்ப எப்பவுமே உனக்கு கிடையாது, பினிஷ். அதான் கர்மனா தெய்வ நேத்திரேன எந்த தேகோபத்தி. கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில ஒரு ஆன்மா அங்க வருது, அந்த ஆன்மாவுக்கு அந்த உடல் கிடைக்கப்படுது. அப்ப அந்த ஆன்மாவை அந்த உடல் இருந்து நம்ம வலுக்கட்டாயமா வெளியேற்றும் போது அதற்கான கர்ம வினைய அந்த ஆணும் பெண்ணும் அனுபவிக்கும். பட் இங்க உத்தரையோடைய கேஸ்ல எப்படின்னா, கிருஷ்ணாவுடைய ஏற்பாட்டுல ஒரு உன்னதமான ஆன்மா உத்தரைக்கு குழந்தையாரு. பரிஷித் தானே உணர்ந்த ஆத்மா. பரிஷித் மகாராஜா நித்திய சித்தா, ஆன்மீக லோகத்துல பகவானுக்கு நித்தியமா சேவை பண்றவர். அப்ப பகவானுடைய ஏற்பாட்டினால பரிஷித் மகாராஜா உத்தரையுடைய கருவுல வந்திருக்கேன். அப்படி இருக்கும்போது பகவானுடைய மேற்பார்வையில் இருக்கிற குழந்தையை யாரால கொல்ல முடியும்? ஆனாலும் அசுரங்க முயற்சி பண்ணுவார். அஸ்வத்தம் என்ன முயற்சி பண்ணாரு, அந்த குழந்தையை கொல்லணும்னு. அவன் கொண்டாலும் கிருஷ்ணர் திரும்பி அடுத்த உடல் கொடுக்கிறேன், அதே வயதுக்குள்ள. இது கிருஷ்ணருக்கு மட்டும்தான் சாத்தியம். ஒரு 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 வயிற்றுல இருக்கிற கருவை அழிச்சுட்டா திரும்பி அந்த கரு அந்த உடல் கிடைக்காது, உற்பத்தி ஆகாது. அந்த ஆன்மா அந்த உடலை விட்டு வெளியே அழிச்சுன்னா, அந்த கருவறை விட்டு அந்த ஆன்மா வெளியே அழிச்சுன்னா திரும்பி அதுக்கு வேற உடம்பு கொடுக்க முடியாது. ஆனா கிருஷ்ணன் என்ன பண்றாரு, இதுதான் கிருஷ்ணனுடைய அச்சிந்திய சக்தி.
கிருஷ்ணாவோட அசிந்திய சக்தி என்னன்னா, அஸ்வத்தாமா வந்து கருவுல இருந்த பரிசுத்தோட உடலை அழிக்கணும்னு நினைச்சாலும் திரும்பி கிருஷ்ணா ஒரு சான்ஸ் கொடுக்கல. அதனால பக்தர்கள் அழிக்கவே முடியாது. ஏன்னா கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில் வந்திருக்காங்க. மகாத்மானம் மாம் பார்த்த தைவீம் பிரகிருதி மாஸ்டர் தான். மகாத்மாக்கள் வந்து கிருஷ்ணனுடைய மேற்பார்வையில் இங்க வர்றாரு. அதனால பரீட்சித்தை அழிக்கணும்னு நினைச்சா கூட அஸ்வத்தாமனால் அழிக்க முடியாது. மேலும் இங்க ப்ரோபா என்ன சொல்றாரு, அழகா ஒரு எக்ஸாம்பிள் சொல்றாரு. உருவம்சத்தை பகவான் காப்பான். உடலுக்கும் ஆன்மாவுக்குள்ள உடலும் ஆன்மாவும் வேறுபட்டவை என்பதை இந்த சம்பவம் நேரடியான ஆதாரமும். உடல் வேறு, ஆன்மா வேறு. அந்த கருவை சிதைக்கிறதுனால ஆத்மாவை சிதைச்சிட முடியாது. கருவை சிதைச்சதுனால ஆத்மாவை சிதைக்க முடியாது. ஆனா என்ன ஆச்சு, அந்த ஆத்மாவுக்கு ஒரு கஷ்டம் கொடுத்தாச்சு. அந்த வலுக்கட்டாயமா அங்கிருந்து வெளியேற்று. ஒரு நிமிஷம். ஒரு ஒரு உடல் இருக்கிற கருவை சிதைக்கிறதுனால அந்த ஆத்மாவை அழிச்சிட முடியாது. அதுக்காக அது பண்ணலாமான்னா அது தப்பு இல்லையா? இப்போ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம். இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து ஒருத்தர் வாதாடலாம். என்ன வாதாடலாம்? ஓகே, இந்த கருவில் இருக்கிற கருவை கொல்றதுனால, உடலை கொல்றதுனால ஆத்மாவுக்கு பாதிப்பு இல்லையே, எனக்கு வேண்டாம், நான் டிசைட் பண்ணிட்டேன், அதனால ஆத்மாவுக்கு என்ன நஷ்டம்? அது பாவம். ஏன்னா அந்த ஆன்மாவுக்கு கிடைச்ச உடம்ப அழிக்கிற அதிகாரம் நமக்கு கிடையாது. அதனால அது பாவம் தான். இது வந்து பிரபுபார் கேள்வி கேட்கிறாரு. பிரபுபாரு கேள்வி கேட்டு பிரபுபாரு பதில் சொல்றாரு. எப்படி பிரபுபார் கேள்வி கேட்கிறாரு? ஒருத்தர் வந்து வாதாடலாம். என்ன வாதாடலாம்? பகவத்கீதை படி போர்க்களத்தில் கொல்லப்படுறவங்க கொல்லப்படுவதில்லை, ஏன்னா ஆத்மாவுக்கு அழிவு இல்லை. இங்க இங்க வந்து இந்த இந்த யுத்தத்துல, மகாபாரத யுத்தத்துல நிறைய பேர் வந்திருக்காங்க. கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இவங்களை கொல்றதுனால நஷ்டம் ஒண்ணு இல்லைங்கிற. இந்த குருக்ஷேத்திர போர்க்களத்துல கூடி இருக்கிற வீரர்களை கொல்றதுனால அவங்க ஆத்மா அழியறது இல்லைன்னு சொல்றாரு. ஆத்மா கொல்லப்படுவதும் இல்லை, கொலை புரிவதும் இல்லை. ஆத்மா கொல்லப்படுறதும் இல்லை, கொலை பண்றதும் இல்லை. ஆத்மா நித்தியமானது, அழிவற்றது. இந்த உடல் தான் அழியுது. ரைட்? ஆத்மாவை கொல்ல முடியாது. அப்போ ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம், நான் உடம்பு தானே கொண்டு ஆத்மாவுக்கு தான் நஷ்டம் இல்லையே, இல்லையா? ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம், நான் வந்து ஒரு ஆடை வெட்டிட்டேன், ஆட்டோட உடம்பு தானே வெட்டியிருக்கேன், ஆத்மாவுக்கு நஷ்டம் இல்லையே, இல்லையா? ஒருத்தர் கேட்கலாம், நான் ஆத்மாவோட ஆத்மாவுக்கு எந்த நஷ்டம் இல்லையே, ஆஸ் பர் பகவத்கீதா. ஆஸ் பர் பகவத்கீதா படி நான் ஒருத்தரை கொன்னா ஆத்மா அழியிறது இல்லையே, அதனால நான் ஒருத்தர் கொல்லலாம். நான் ஒரு விலங்கை கொல்றேன்னா அது ஆத்மாவுக்கு எந்த நஷ்டம் இல்லையே, அந்த உடல்ல தானே கொண்டு இருக்கேன். ஆனா அந்த அதிகாரம் யாரு கொடுக்க? அந்த அதிகாரம் யாரு கொடுத்தா? ஒரு விலங்கை கொல்ற அதிகாரம் யாரு கொடுக்குறா? யார் அந்த அதிகாரம் கொடுக்குறாங்க? நோ, அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது, இல்லையா? ஆத்மாவுக்கு மரணம் இல்லைங்கிறதுக்காக நம்ம ஒருத்தர் போய் கொல்லலாமா? அரசாங்கம் தான் விட்டுருவாங்களா? இல்ல ஒருத்தனை கத்தி எடுத்து குத்திட்டு, சார் ஆத்மாவுக்கு மரணம் கிடையாது, இந்த உடம்பு தான் குத்தி இருக்கேன் அப்படின்னு சொன்னா, ஓகே ஓகே நீங்க போய்க்கங்க அப்படின்னு விட்டுருவாங்களா? ஜெயில போட்டுருவான். ஏன்னா இன்னைக்கு அவனுக்கு ஆத்மா பத்தி தெரியாது, இல்லையா? ரெண்டாவது, அந்த மாதிரி சட்டத்தை நம்ம கையில் எடுத்துக்க முடியாது. அரசாங்கம் தீர்மானிக்கும். அரசாங்கம் தீர்மானிக்கலாம் இவனை தூக்கில போடலாம், இல்லையா? ஒரு கைதிய, ஒரு குற்றவாளிய, இப்போ நான் ஒருத்தனை கொன்னா அது தப்பு. ஏன்னா நான் வந்து சட்டத்தை என் கையில் எடுத்துட்டேன். சட்டத்தை என் கையில் எடுத்துட்டதுனால நான் ஒருத்தனை கொல்றதுக்கான அதிகாரம் எனக்கு கிடையாது. ஆனா அரசாங்கம் முடிவு பண்ணலாம், இந்த கைதியை தூக்குல போடலாம். காரணம் என்னது? அந்த ஆத்மாவை அதுல இருந்து விடுவிக்கணும். அந்த அதிகாரம் அரசாங்கத்துக்கு இருக்கு. யார் தூக்குல போடணும், யார் சிறையில வைக்கணும் அப்படிங்கிற அதிகாரம் வந்து அரசாங்கத்துக்கு இருக்கு. ரைட்? அந்த சட்டத்தை நான் கையில் எடுத்து, அதே மாதிரிதான் இந்த குருக்ஷேத்திர யுத்தம் வந்து கிருஷ்ணாவுடைய திட்டம். கிருஷ்ணா விரும்புறாரு,
கிருஷ்ணாவோட ஏற்பாடு, கிருஷ்ணாவோட விருப்பம் என்னன்னா யாரை கொல்லணும், யாரை உயிரோட வச்சிருக்கணும். அதனால அது வந்து கிருஷ்ணாவுடைய விருப்பத்துக்காக நடக்கிறது. அதனால அது கொலை இல்லை. அது அது கருணை தான். ஏன்னா எல்லாரும் கிருஷ்ணர் முன்னாடியே உடலை விட்டுருக்காங்க, கிருஷ்ணரை பார்த்துட்டே உடலை விட்டுருக்காங்க. அவங்கவுங்க அவங்க நற்கதி அடைஞ்சாங்கன்னு சொல்லியிருக்கு பாகவதத்துல. யாரெல்லாம் குருஷேத்திர போர்க்களத்துல பகவான் கிருஷ்ணர் முன்னாடி உடலை விட்டாங்களோ அவங்க தன்னுடைய மீண்டும் சுயநிலையை அடைஞ்சாங்க. சிலர் முக்தி அடைஞ்சிருக்காங்க. சிலர் கிருஷ்ணரை பார்த்து உடலை விட்டதுனால அவங்க வந்து பிறப்பிறப்புலேருந்து விடுபட்டிருக்காங்க. அவங்க பாவகாரியங்கள போய் புனிதம் அடைஞ்சிருக்காங்க. சிலர் தேவலோகத்துக்கு போயிருக்காங்க. சிலர் பகவானுடைய உலகத்துக்கே போயிருக்காங்க. அவங்கவுங்க அவங்க டெஸ்டினேஷன் அடைஞ்சிருக்காங்க, அவங்களுடைய சுயநிலை அடைஞ்சிருக்காங்க. அதனால கிருஷ்ணா என்ன சொல்றாரு, இங்க வந்து கொலை பண்றது தப்பு இல்லைன்னு சொல்றாரு. காரணம் என்னன்னா அது கிருஷ்ணாவோட ஏற்பாட்டுல நடக்குது. அதனால ஓகே, கிருஷ்ணாவே சொல்லிட்டாரு இந்த உடலை கொல்றதுனால ஆத்மா கொல்லப்படுவதில்லை, அதனால ஏன் ஆடு வெட்டக்கூடாது, கோழி வெட்டக்கூடாது, மனுஷனையும் ஏன் வெட்டக்கூடாது? நோ, அந்த அதிகாரம் நமக்கு கிடையாது. அஸ்வத்தாம வந்து என்ன பண்ணாரு, இந்த உத்தரையின் கருவில் இருக்கிற உத்தரையினுடைய கருவில் இருக்கிற குழந்தையை கொல்றதுக்காக பிரம்மாஸ்திரம் போட்டார். ஆனா கிருஷ்ணர் தான் கூட்டிட்டு வந்திருக்காரு. அஸ்வத்தாமன் கொல்லணும்னு நினைச்சாலும் கொல்ல முடியல. ராக்கே கிருஷ்ணா மாரிக்கோன், மாரி கிருஷ்ணா ராக்கிக்கோன். கிருஷ்ணா ஒருத்தரை காப்பாத்துன்னு நினைச்சிட்டாருன்னா யாராலும் கொல்ல முடியாது. கிருஷ்ணா ஒருத்தரை கொல்லணும்னு நினைச்சிட்டா யாராலும் காப்பாற்ற முடியாது. கிருஷ்ணா வந்து பரீட்சித்தை காப்பாத்துன்னு முடிவு பண்ணிட்டாரு, என்ன ஆயிடுச்சு, அஸ்வத்தாமனால கொல்ல முடியல. அதே கிருஷ்ணர் தான் பரிஷித் மகாராஜன் பாம்பு கடிச்சு இறந்து போகணும்னு முடிவு பண்ணிட்டாரு, யாரால இருந்து காப்பாற்ற முடியும்? இந்த திட்டத்தை பகவானுடைய பக்தர்கள் தான் புரிஞ்சுக்கிறாங்க, இல்லையா? பரிஷித் மகாராஜா உத்தரையனுடைய கருவில் இருக்கும் போதே கிருஷ்ணா அவரை காப்பாத்திருக்காருன்னா ஏன் ஒரு பாம்பு கடியிலிருந்து அவரால் காப்பாற்ற முடியும்? இல்லையா? உத்தராவோட கருவுக்குள்ள இருக்கிற குழந்தையை கிருஷ்ணர் காப்பாத்திருக்காரு பரிஷித் மகாராஜாவை. அப்படி இருக்கும்போது பாம்பு குத்தி இறந்து போறாருங்கிறது பரிஷித்துக்கு வந்து தெரிய வருது. அப்பயே கிருஷ்ணரால காப்பாற்ற முடியாது. முடியும், பட் கிருஷ்ணா டிசைட் பண்ணிட்டாரு பரிஷித் மகாராஜ் எவ்வளவு காலம் இந்த பூமியில இருந்தா போதும், அவர் என்கிட்ட திரும்ப வந்துட்டோம். கிருஷ்ணா பரிஷித் மகாராஜா அழைச்சிட்டு வந்ததே நமக்கு பாகவதம் கொடுக்குதான். சோ பாகவதம் கொடுத்து முடிஞ்சாச்சு. சுகதேவ் கோஸ்வாமி பாகவதம் பேசினாரு, பரீட்சித் கேட்டாரு, ஓகே வெரி நைஸ், பாகவதம் முடிஞ்சது, ஓகே பரீட்சித் மகாராஜ் உங்க சர்வீஸ் முடிஞ்சது, வாங்க உங்களுடைய சேவை முடிஞ்சது. ரைட்? அதுதான் கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி நடக்கும். சோ தூய பக்தருடைய வாழ்க்கை வந்து கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி நடக்கும், கிருஷ்ணாவுடைய திட்டப்படி நடக்கும். பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கை அவங்க கர்ம வினைப்படி நடக்குது. பக்தர் அல்லாதவங்க வாழ்க்கையில் எப்படி இருக்கு, எல்லாம் அவங்க கர்ம வினைப்படி நடக்குது. நம்ம பக்தியில பக்குவம் ஆக ஆக என்ன ஆகும்னா நம்ம வந்து கிருஷ்ணருடைய திட்டத்தை புரிஞ்சுட்டு பக்தி செய்ய ஆரம்பிச்சோம்னா, நம்ம கிருஷ்ணாவுடைய விருப்பப்படி செயல்பட ஆரம்பிச்சோம்னா நமக்கு கர்ம வினை எல்லாம் போயிடும். கர்மாதி நிர்தகதி கிந்துச்ச பக்தி பாஜா. பக்தி தொண்டு செய்ய செய்ய கிருஷ்ணா கர்ம வினையை எல்லாம் பண்ணிடுவார். கிருஷ்ணா என்ன பண்ணிடுவாரு, கர்ம வினையை எல்லாம் பண்ணிடுவார். அதனால இங்க யாரையும் கொல்றதுக்கு யாருக்கும் அதிகாரம் கிடையாது, அன்லஸ் கிருஷ்ணாவுடைய பர்மிஷன் இல்லாம, கிருஷ்ணாவுடைய அனுமதி இல்லாம யாரையும் கொல்லக்கூடாது. ஆனா நினைக்கலாம், ஓ நான் ஆத்மாவை கொல்லலையே. அதான் ப்ரோப்பா சொல்றேன், இந்த எடுத்துட்டு வந்து ஒருத்தர் ஆர்கியூ பண்ணலாம், அப்படின்னு நான் செய்யக்கூடாது, அப்படிலாம் செய்ய முடியாது. ஏன்னா அதுக்கு ரியாக்ஷன் வரும். அர்ஜுனன் வந்து இந்த உயிர்களை கொல்ல தயங்கினாரு, கிருஷ்ணா ஆத்ம விஞ்ஞானத்தை போதிச்சாரு. அது மட்டும் இல்ல, இவங்க இந்த உடம்புல ஆத்மாங்கிறதுக்காக அர்ஜுனன் கொல்லலாம்னு நினைக்கல. ஓகே, கிருஷ்ணா சொல்லிட்டாரு ஆத்மாவுக்கு அழிவு இல்லை, அப்ப எல்லாரையும் கொல்லலாம்னு நினைக்கல. இது கிருஷ்ணாவுடைய திட்டம்,
இந்த அசுரங்கள்லாம் கொல்லப்படணும். சொன்னார் இல்லையா, உத்தவர் என்ன சொல்றாரு, பகவான் இப்படி யோசிக்கிறாரா. தனக்குள் இவ்வாறு எண்ணிய பகவான் ஸ்ரீ கிருஷ்ணர் தர்ம வழியில் செல்லும் சீரிய அரசாட்சியை காட்டுவதற்காக யுதிஷ்ட மகாராஜனின் உலகில் மிக உயர்ந்த ஆட்சி பொறுப்பில் அமர்த்தினார். யுதிஷ்ட மகாராஜா உட்கார வைக்கணும், ஏன்னா அவர் தர்மமே சுரூபமா இருக்கு. அப்படின்னா என்ன பண்ணணும், அதர்மம் பண்றவங்க அநியாயம் பண்றவங்க எல்லாம் தண்டிக்கப்படணும். ஆனா கிருஷ்ணா என்ன பண்ணாரு, அவங்க எல்லாம் ஒரு இடத்துல கூட்டிட்டு வந்து அந்த ஆன்மாவை அந்த உடல்ல இருந்து எடுத்துட்டார். அந்த ஆத்மாக்களை அந்த கொடூரமான புத்தி உள்ள உடல்ல இருந்து எடுத்துட்டார். தான் யுதிஷ்ட மகாராஜ் தலைமையில நல்ல ஒரு ஆட்சி அமைன்னு விரும்புறார். மேலும் புரோபா என்ன சொல்றாரு, பரீட்சித் மகாராஜா பாண்டவர் பாண்டவரின் வம்சத்தினராக இருப்பதற்கு தேர்வு செய்யப்பட்ட ஜீவராசி, சாதாரண ஜீவராசி அல்ல. அந்த ஜீவராசி யுதிஷ்ட மகாராஜன் வாரிசாக இருக்க பகவானால் முடிவு செய்யப்பட்டிருந்தார். கிருஷ்ணனுடைய முடிவை யாரால மாற்ற முடியாது. கிருஷ்ணா ஒரு விஷயம் டிசைட் பண்ணிட்டாருன்னா யாரால சேஞ்ச் பண்ண முடியும். எனவே பரீட்சித் மகாராஜனின் கருமுலை அஸ்வத்தாமனால் அளிக்கப்பட்ட பொழுது பகவான் தமது அந்தரங்க சக்தியின் மூலம் உத்தரையின் கருப்பைக்குள் புகுந்து எதிர்காலத்தில் பரீட்சித் மகாராஜனாக விளங்க போகும் குழந்தைக்கு ஒரு புது உடலை கொடுத்து காப்பாற்றினார். ரீபர்த். ஆல்மோஸ்ட் பரீட்சித் மகாராஜா உடம்பு வந்து அஸ்வத்தாமன் ஆயிடுச்சு. கிருஷ்ணா என்ன பண்றாரு, இவன் யாரு டிசைட் பண்றதுக்கு, கிருஷ்ணா வந்து இன்னொரு உடம்பு கொடுக்கிறார். பகவான் தமது சர்வ வியாபகமுள்ள சக்தியினால் உத்தரை மற்றும் பாண்டவரின் குடும்பத்தை சேர்ந்த மற்ற அங்கத்தினர்கள் உள்ளும் புறமும் இருந்தார். கிருஷ்ணா எப்பவுமே நம்ம இதயத்துல பரமாத்மாவா இருக்காரு. இது பக்தர்களுக்கு எப்பவுமே அவர் பாதுகாப்பு கொடுத்துட்டே இருக்காரு. எல்லா இதயத்திலயும் கிருஷ்ணர் பரமாத்மாவா இருக்காரு. ஆனா எல்லாருடைய சுதந்திரத்திலயும் கிருஷ்ணா தலையிடுறது இல்லை. அதே சமயம் பக்தர்களுக்கு எப்பவும் பாதுகாவலரா இருக்காரு. சாத்வதாமது பக்தர்களுக்கு எப்பவுமே பகவான் பாதுகாவலரா இருக்காரு. அயாஜயத் தர்மசுதம் அஸ்வமேதை ஸ்திரிபீர் விபு சுவாபிக்ஷாமம் அனுஜய் ரக்ஷன் பிரேமே கிருஷ்ணம் அனுப்ரதः. கிருஷ்ணம் அனுப்ரதः, இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். கிருஷ்ணம் அனுப்ரதः. எப்பவுமே யுதிஷ்ட மகாராஜ் எப்படி இருந்தாரா, பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து அனுபிரதா. அனுபிரதா ஃபாலோ பண்றது. எப்பவுமே பகவான் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணிட்டு கிருஷ்ணம் அனுபிரதா. திடபிரதா அனுபிரதா. திடபிரதானா உறுதியாக, அனுபிரதானா பின்பற்றுவது. கிருஷ்ணம் அனுபிரதா. கிருஷ்ணனுடைய திட்டம் என்ன, கிருஷ்ணா என்ன செய்ய போறாரு, கிருஷ்ணா என்ன விரும்புறாரு, அதையே பார்த்துட்டு இருக்க, அதையே ஃபாலோ பண்றாரு, பின்பற்றுறாரு. இதுதான் ஒரு தூய பக்தருக்கான அடையாளம். யுதிஷ்டிர மகாராஜன் எப்பொழுதும் பரமபுருஷரான ஸ்ரீ கிருஷ்ணரை பின்தொடர்ந்து சென்று தமது தம்பிகளின் உதவியுடன் பூமியை பாதுகாத்து அதை அனுபவித்து வந்தார். ஏன் வந்து யுதிஷ்டிர மகாராஜாவை கிருஷ்ணா அரியாசனத்துல உட்கார வைக்கிறாரு, இதுதான் காரணம். ஏன் யுதிஷ்டிர மகாராஜாவை கிருஷ்ணா அரியாசனத்துல உட்கார வச்சாரு, அனுபிரதா. எப்பவும் கிருஷ்ணரையே ஃபாலோ பண்ணிட்டு இருக்காரு. கிருஷ்ணாவுடைய திட்டம் என்ன, கிருஷ்ணாவுடைய நோக்கம் என்ன, அவர் என்ன விரும்புறாரு, ஓ திஸ் ரைட் பர்சன், இவர் தான் சரியான நபர். ஏன்னா இவர் என்னுடைய பிரதிநிதியா இருப்பார். ராஜா வந்து நர தேவதா, மனித வடிவில் வாழும் தெய்வம். கிருஷ்ணாவுடைய பிரதிநிதியா இருக்காரு. கிருஷ்ணம் அனுபிரதா. இவர் கிருஷ்ணனுடைய பிரதிநிதியா இருக்கிறதுனால, கிருஷ்ணரை ஃபாலோ பண்றதுனால he is the right person. கிருஷ்ணன் சூஸ் பண்ணி உட்கார வைக்கிறார். இவர் தான் சரியான ஆள். இவர் தலைமையில இந்த ராஜ்யம் நடக்கணும். அப்ப இவர் தலைமையில ராஜ்யம் நடக்கும்போது என்ன ஆகும், எல்லாரும் பக்தி பண்ண ஆரம்பிப்பாங்க. எதா ராஜா ததா பிரஜா. மன்னன் எவ்வழியோ மக்கள் எவ்வழி. மன்னன் எவ்வழி, மன்னன் வந்து பகவானுடைய வழி.
தனி வழியில கிடையாது. இந்த சினிமால சொல்லுவாங்க ஏன் வழி தனி வழி, தனி வழியில கிடையாது. ஒரே வழிதான் ஆச்சாரியர் என்ன சொல்றாங்க. நம்ம தனி வழியெல்லாம் போடக்கூடாது, அது ஆபத்து. நம்ம எந்த வழி ஃபாலோ பண்ணணும்? ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் கிரேட் சோல்ஸ், ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் ஆச்சாரியா, ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் குரு, ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப் ஆஃப் கிருஷ்ணா. பகவானை அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், முந்தைய ஆச்சாரியின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், ஆச்சாரியரின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும், ஆன்மீக குருவின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். இது எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்கு. எப்படி எல்லாத்துக்கும் தொடர்பு இருக்கு? பக்தர்கள் அடிச்சுவட்டையை பின்பற்றணும், பக்தர்கள் ஆச்சாரியோட அடிச்சுவட்டை பின்பற்றணும். பக்தர்கள் அடிச்சுவட்டையை பின்பற்றணும்னா பக்தர்கள் ஆச்சாரியோட அடிச்சுவட்டையை பின்பற்றுறாங்க. ஆச்சாரியோட அடிச்சுவட்டையை பின்பற்றணும், அவங்க முந்தைய ஆச்சாரியோட அடிச்சுவட்டையை ஃபாலோ பண்ணணும். முந்தைய ஆச்சாரியர் என்ன பண்றாங்க? கிருஷ்ணா என்ன சொல்றாரு அதை ஃபாலோ. அப்போ ஃபாலோயிங் தி ஃபுட் ஸ்டெப், மகாஜனோ எனக்கு சம்பந்தாக, மகாஜனங்களின் அடிச்சுவட்டை பின்பற்ற வேண்டும். தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். அதுதான் முக்கியம். தனி வழியில போடக்கூடாது. அதெல்லாம் அப்படி இல்லைங்க, அதெல்லாம் தனியா ஆளுங்க, என் வழியே வேற, இதெல்லாம் பேசக்கூடாது. நமக்கு என்ன தெரியும் இல்லையா? தனி வழியில அமைச்சிக்க முடியாது. அப்படின்னா நம்ம எங்க போய் பாலு குழியில விழுந்துருவோம். தனியா நம்ம ஒரு வழியை போட்டுட்டு போனா பாலு குழியில போய் விழுந்துருவோம், இல்ல எங்கேயாவது போய் மாட்டிக்குவோம், அதெல்லாம் பாதாளத்தில் விழுந்துரும். நம்ம போகக்கூடிய வழி இருக்கு இல்லையா, நம்ம போகக்கூடிய வழி சரியான வழியா இருக்கணும், பாதுகாப்பான வழியா இருக்கணும், ப்ராப்பர் டைரக்ஷன், சரியான வழிகாட்டுதல் உள்ள வழியா இருக்கணும். அப்பதான் அது டெஸ்டினேஷன் இஸ் பர்ஃபெக்ட். அதை அடையக்கூடிய இடம் கரெக்டா இருக்கும். அப்படின்னா முதல்ல என் லட்சியம் என்னன்னு முடிவு பண்ணணும். என் லட்சியம் என்னன்னு முடிவு பண்ணிட்டு அதுக்கு நான் தனியால வழி போடக்கூடாது. இப்ப என்னோட லட்சியம் உதாரணத்துக்கு, இப்ப நம்ம லட்சியம் கிருஷ்ணா இல்லையா? எல்லா பக்தருக்கும் லட்சியம் கிருஷ்ணா. கிருஷ்ணரை அடையிறதுக்கு நானே எல்லாம் போய் நானே ஒரு வழி போட்டுக்கோங்க, என் வழி தனி வழிங்க, அதெல்லாம் சரியா வரும். அப்ப கிருஷ்ணரை அடைய முடியாது. கிருஷ்ணாவை அடையிறதுக்கு கிருஷ்ணா தான் என் லட்சியம் முடிவு பண்ணியாச்சு. அப்படின்னா அதுக்கான வழி என்ன? அதற்கான வழி என்னது? இந்த கிருஷ்ணர் யாரெல்லாம் அடைஞ்சிருக்காங்கன்னு பார்க்கணும். சோ கிருஷ்ணாவை நான் அடையணும், அப்ப கிருஷ்ணாவை அச்சீவ் பண்ணவங்களை நான் ஃபாலோ பண்ணணும் இல்லையா? நான் கிருஷ்ணாவை அடையணும்னா கிருஷ்ணரை அடையிறதுக்கான வழி என்னன்னு தெரிஞ்சுக்கணும். கிருஷ்ணருக்கான வழிகள்னே ப்ராப்பர் புக் எழுதியிருக்கேன், ஆன் தி வே டு கிருஷ்ணா இல்லையா? சின்ன புக்கு தான், 10-20 பக்கம் தான் இருக்கு. ஆன் தி வே டு கிருஷ்ணா, கிருஷ்ணருக்கான வழிகள், கிருஷ்ணரை அடைவதற்கான வழிகள். ஓகே, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் கிருஷ்ண பக்தியை பயிற்சி பண்ணக்கூடிய, கிருஷ்ண உணர்வை பின்பற்றக்கூடிய அல்லது ஒரு ஆன்மீகவாதி முதல்ல தன்னுடைய லட்சியம் என்னன்னு முடிவு பண்ணும். என்னுடைய குறிக்கோள் என்ன, இந்த வாழ்க்கையுடைய மனித வாழ்க்கை லட்சியம் என்ன? சோ அது தெளிவு என்னது? மனித வாழ்க்கை லட்சியம் கிருஷ்ணா, என்னுடைய குறிக்கோள் கிருஷ்ணா. சோ அதை அடைவதற்கான பாதை என்ன? அடுத்தது பாதை, கிருஷ்ணரை அடைவதற்கான பாதை. இந்த பாதையில எவ்வளவு பேர் போயிருக்காங்க? இந்த பாதையில போனவங்கள அடைஞ்சிருக்காங்களா? சோ கிருஷ்ணரை அடைவதற்கான வழி என்ன, எந்தெந்த வழிகள் இருக்கு, இந்த வழிகள்ல போனவங்க கிருஷ்ணரை அடைஞ்சிருக்காங்களா? உண்மையான டெஸ்டினேஷன், ரியல் உண்மையாலுமே அடைஞ்சிருக்காங்களா? கிருஷ்ணரை அடைஞ்சிருக்காங்க. இந்த நாலேஜ் நமக்கு வேணும். அட்லீஸ்ட் சும்மா ஏதோ மனப்பான போக்குல எல்லாம் பக்தி பண்ண முடியாது. அதுக்குள்ள கிருஷ்ண அனுசீலனம். அனுசீலனா ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப். அனுபிரதா, அனுபிரதா ஃபாலோயிங் த ஃபுட் ஸ்டெப்.
கிரேட் சோல்ஸ், மகாத்மா. அப்போ நம்ம டெஸ்டினேஷன் கிளியரா இருக்கு. இல்ல இப்போ நம்ம ஒரு இடத்துக்கு போறோம், கும்பகோணம் போறேன். கும்பகோணம் போகணும் என்னது, நான் அந்த வழியா போனதில்லை. சரி நீ கும்பகோணம் போகணும்னு முடிவு பண்ணு. அப்ப என்ன பண்றேன்னா, யார்கிட்டயும் விசாரிக்கிறேன் போற வழியில, ஐயா இந்த வழியில போனா கும்பகோணம் போயிடலாமா? அப்புறம் இன்னைக்கு என்ன டெக்னாலஜி டெவலப் பண்ணி கூகுள் மேப்லயே போட்டுடலாம். கார் ஸ்டார்ட் பண்ணிட்டு பைக் ஸ்டார்ட் பண்ணி கூகுள் மேப் போட்டு விட்டா அது நம்ம டெஸ்டினேஷன் கார். இப்படி போனா அதுலயும் அது எந்த ரூட்ல போனா வேகமா போலாம் இல்லையா, கூகுள் மேப் ஆன் பண்ண உடனே அது 2 3 ரூட் காமிக்கும். இது ஃபாஸ்டஸ்ட் ரூட்டு, இதுல டோல்கேட் ஃப்ரீ, டோல்கேட் கிடையாது, இது ரோடு நல்லா இருக்கும் இல்லையா. கூகுள் மேப் என்ன பண்ணுது, இதெல்லாம் காமிக்குது. இந்த வழியா போங்க, இந்த ஒரு 3 வழி காமிக்கும். 3 வழி காமிச்சிட்டு இந்த வழி நிறைய வளைவு எல்லாம் இருக்கும், ரொம்ப ரோடு குறுகலா இருக்கும், ரோடு மோசமா இருக்கும். இந்த வழி வந்து இப்போ ஆக்சுவலி இப்போ நான் வந்து கும்பகோணம் போறேன். அப்ப கும்பகோணம் போறதுக்கு கூகுள் மேப்ல போட்டா அது 3 வழி காமிக்குது. அரியலூர் போயும் போலாம், திருச்சி போயும் போலாம், தஞ்சாவூர் போயும் போலாம், 3 வழி காமிக்குதுன்னு வச்சு. அதுல ஒரு வழி காமிக்கும், இது வளைவுகள் அதிகமா இருக்கும், குறுகலா இருக்கும், ரோடு மோசமா இருக்கும், இந்த வழியில் நீங்க போலாம். இன்னொரு வழி காமிக்குது, இது அந்த அளவுக்கு மோசம் இல்லை, ஆனா நிறைய டோல்கேட் இருக்கு, நீங்க நிறைய பணம் கட்டணும். அப்புறம் ரோடு நல்லா தான் இருக்கும், ஆனா டோல்கேட்டுக்கு நிறைய பணம் கட்டணும், நிறைய செலவாகும். இதோட இன்னொரு ரூட் இருக்கு, இது பெஸ்ட், இது நேரா போய் சேர்ந்துரும், எதுவுமே வேண்டாம், ரோடு கிளியரா இருக்கும், எங்கேயும் நிக்க வேண்டாம், கிளியரா போய் சேரும், ஃபாஸ்டா சீக்கிரமா போயிடலாம். எதை சூஸ் பண்ணுவோம் நம்ம? குண்டு குழியா இருக்கிற ரோடு சூஸ் பண்ணுவோமா, இல்ல செலவு அதிகமா இருக்கிற ரோடு சூஸ் பண்ணுவோமா, இல்ல ஃபாஸ்டஸ்டா இருக்கும்? கலியுகத்துல எல்லாம் ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்ட் 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 ஃபுட் சாப்பிடணும், ஃபாஸ்டா போகணும், ஃபாஸ்டா எல்லாமே ஃபாஸ்டா பண்ணணும். அதே மாதிரி பக்திலையும் ஃபாஸ்டா, அப்படி அப்போ ஆன்மீகத்திலையும் ஃபாஸ்டா போகும், சீக்கிரமா பலன் கிடைக்கும், எல்லாத்துக்கும் சீக்கிரம் பலன் கிடைக்கும். அப்போ கிருஷ்ணருக்கான வழிகள், கிருஷ்ணருக்கான வழிகள் என்னது? வதந்தி தத் தத்துவவித தத்துவம் யஜானம் அவ்யம் பிரம்மேதி பரமாத்மேதி பகவான் சந்தி. அவர் பிரம்மமா உணரலாம், பரமாத்மா உணரலாம், பகவானா உணரலாம். பிரம்மத்தை உணர்றது எப்படி? அந்த குண்டு குழியான பாதை, குண்டு குழியா இருக்கு, ரொம்ப மோசமா இருக்கு, கஷ்டம். அதோ கிளேஷோ அதிகரஸ்தேசாம் அவ்யக்தா சத்த சேதசம். கிருஷ்ணனுடைய உருவமற்ற தன்மை அடைய முயற்சிக்கிறது, அதுவும் கிருஷ்ணன் அடைய முயற்சிக்கிறது தான். ஆனா அந்த பாதை ரொம்ப கஷ்டம், புத்திசாலிகளை தேர்ந்தெடுக்க மாட்டாங்க இல்லையா. ஒருத்தருக்கு தெரியுது பெரம்பலூர்ல இருந்து கும்பகோணம் போனா ரோடு ரொம்ப மோசங்க, நிறைய குண்டு குழியுமா இருக்கும், வளைவுகள் அதிகம், நீங்க தவறி விழுந்துடுவீங்க, காயப்பட்டுடுவீங்க, போய் சேர முடியாது, டயர் பஞ்சர்லாம் எவ்வளவு பிரச்சனை இருக்கு. இல்ல இல்லைங்க, நான் அதை தேர்ந்தெடுப்பேன், நான் அந்த வழிதான் போவேன் அப்படின்னு சொன்னா அவர் முட்டாள். இவ்வளவு சொல்றோம் அந்த பாதை வேண்டான்னு, அதுல போகணுங்கிறாரு இல்லையா. சரி, இன்னொன்னு அடுத்தது என்னது? இந்த வழியில போலாங்க நீங்க, நிறைய பைசா எல்லாம் போயிடும். அந்த மாதிரி பரமாத்மா உணர்றது என்ன ஆயிடுது, பரமாத்மா உணர்றது அப்படிதான். ஒரு ஒரு பாகம் தான் கிருஷ்ணரை உணர முடியும், நேரம் விரயமாயிட்டே இருக்கும். ஏன்னா கிருஷ்ணரை முழுமையா உணர முடியாது, ஏற்கனவே ஆயுள் காலம் 100 வயசு, அதுல பரமாத்மா உணர்றன்னு சொல்லி இருக்கிற ஆயுசும் போயிடும். உணரவே முடியாது. அது மாதிரி இந்த 2வது பாதை எப்படி இருக்கு? இந்த டோல் பூத்துக்கு பணம் கட்டி பெட்ரோல் போட்டு ஏன்டாக்கு போகணும் போன, ஏன்டா வண்டி எடுத்தோன்னு இல்லையா. அந்த பாதையும் அவ்வளவு சாட்டிஸ்ஃபைடா இல்லை, திருப்திகரமா இல்லை. பிரம்மத்தை உணர்ற பாதையும் திருப்திகரமா இல்ல, பரமாத்மா உணர்ற பாதையும் திருப்திகரமா இல்ல. ஒண்ணு ரொம்ப கஷ்டம், ரெண்டுமே கஷ்டமானது. ஆனா இந்த ரோடு போங்க, இது கிளியரா இருக்கு,
இல்ல நம்ம வந்து சரி கூகுள் மேப் ஒண்ணு, இன்னொன்னு யார்கிட்டயே கேட்போம். சார் இந்த ரோட்ல போனா கும்பகோணம் போயிடலாமா? ஆமாமா, இந்த ரோட்ல போங்க, ரோடு நல்லா இருக்கும், கிளீனா இருக்கு, சீக்கிரம் போயிடலாம், நீங்க எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, தாராளமா போலாம் நீங்க. அந்த ஒரு பாதை இருக்குப்பா, அதுல போகாதீங்க, அது ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா? அந்த மாதிரிதான் அப்போ ஒரு வழிகாட்டி இருக்காரு. வழிகாட்டு. அந்த மாதிரிதான் இறைவனை உணர்றதுக்கு மூன்று நிலை இருந்தாலும், ஆன்மீக பாதையில வேறு வேறு பாதைகள் இருந்தாலும், பக்தி பாதை வந்து ஸ்மூத்தா டைம் வேஸ்ட் ஆகாது. சீக்கிரம் கிருஷ்ணரை உணர முயற்சி பண்ணலாம், பக்தியில முன்னேற்றம் அடையலாம். ஃபாஸ்டஸ்ட் அண்ட் கிளியரஸ்ட் ரூட். ப்ராப்பர் கைடன்ஸ் இருக்குங்க. இப்போ ஒரு கரடு முரடான பாதையில சைன் போர்டு அதிகமா வச்சிருப்பாங்களா? இன்னும் வந்து கும்பகோணத்துல நீங்க 10 கிலோமீட்டர்ல வந்துரும், 20 கிலோமீட்டர்ல வந்துரும், நீங்க நேரா போங்க, கட் பண்ணாதீங்க, ஸ்ட்ரைட்டா போகணும், சைன் போர்டு அதிகமா இருக்காது இல்லையா? ஒரு குண்டு குழியுமான கரடு முரடான பாதையில சைன் போர்டு அதிகம் இருக்காது. அவனுக்கு எந்த பக்கம் போகணும்னு தெரியாது. சம்டைம் வழி மாறி போயிடலாம் இல்ல, எல்லா ரோடும் ஒரே மாதிரி தான் இருக்கும். வழி மாறி போயிருக்கு. ஆனா ப்ராப்பர் ரோட்ல என்ன பண்ணுவாங்க, ஒரு 2-3 கிலோமீட்டருக்கு சைன் போர்டு வந்துட்டே இருக்கும். லெப்ட்ல திரும்பினா அரியலூர் போகும், ரைட்ல திரும்பினா தஞ்சாவூர் போயிடும், நேரா கும்பகோணம் போங்க, இங்கிருந்து இவ்வளவு கிலோமீட்டர், எங்கேயும் கட் பண்ணாதீங்க, சைன் போர்டு வந்துட்டே இருக்கு. ஸோ ஃபாலோ பண்ணிட்டே போறோம். அந்த மாதிரிதான் கிருஷ்ண உணர்வு, பகவான் கிருஷ்ண பக்தி பண்றது. இங்க சைன் போர்டு இருந்துகிட்டே இருக்கு. ஆச்சாரியர் சொல்லி கொடுத்துட்டே இருக்காங்க, இப்படி பண்ணணும், இப்படி பண்ணணும், இந்த மாதிரி ஏகாதசி விரதம் இருக்கணும், இந்த மாதிரி பகவானை வர்ஷிப் பண்ணணும், இந்த பிரார்த்தனையை செய்யணும், பாகவதம் படிக்கணும், நாம ஜபிக்கணும். ப்ராப்பரா போயிட்டே இருக்கு. ப்ராப்பர்ஸ்ட் ரூட், ப்ராப்பரஸ்ட் ரூட், ப்ராப்பர் ரூட், ப்ராப்பர் ரூட். ரூட் வந்து கிளியர். சைத்தன்ய பாபு சொல்றார் சனாதன் கோஸ்வாமி. சைத்தன்ய சரிதாமிரத்துல சனாதன் கோஸ்வாமிக்கு மகாபுரு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கிறார். அப்ப சர்வஜான ஒரு ஜோசியர், சர்வஜாங்கிறவரு ஒரு அஸ்ட்ராலஜரை போய் பார்க்கிறார். ஆக்சுவலி சர்வஜாங்கிறது அஸ்ட்ராலஜர் நினைக்கிறேன். அவர் வந்து ஒருத்தர் பார்க்கிறாரு. அவர் சொல்றாரு, உங்களுக்கு செல்வம் வேணுமா? ஆமா ஆமா, செல்வம் வேணும். அப்ப நீங்க செல்வத்தை எடுக்கணும்னு சொன்னா புதையல் இருக்கு, புதையல் இருக்கு, உங்க நிலத்துல புதையல் இருக்கு. உங்க நிலத்துல புதையல் இருக்கு. ஆனா நீங்க வந்து தெற்கு பக்கமா தோண்டாதீங்க, தெற்கு பக்கமா போகாதீங்க, வடக்கு பக்கமும் போகாதீங்க, மேற்கு பக்கமும் போகாதீங்க, கிழக்கு பக்கமா போய் தோண்டுங்க அப்படி. கிழக்கு பக்கமா போங்க. தெற்கு பக்கமா போனீங்கன்னா அங்க நிறைய பாம்புகள்லாம் இருக்கு, உங்களுக்கு அடிச்சிடும், உங்களுக்கு செல்வம் கிடைக்காது. மேற்கு பக்கம் போமானா அந்த மாதிரி ஒரு இது சொல்லிட்டு வருவாரு, என்னென்ன டிஸ்டர்பன்ஸ் இருக்கும், என்னென்ன தொந்தரவு இருக்கு, அதனால உங்களுக்கு அச்சீவ்மெண்ட், நீங்க நீங்க எதை நினைச்சு பண்ணீங்களோ அது கிடைக்காது உங்களுக்கு. எதை நினைச்சு பண்றோமோ அது கிடைக்காது. அப்ப என்ன பண்ணணும்? கிழக்கு பக்கமா போங்க, அதுதான் உங்க டெஸ்டினேஷன், நீங்க கரெக்டா அடைச்சிருவீங்க. அது ரொம்ப அழகா சொல்லுவார் சைத்தன்ய பாபு. கோஸ்டல் இருக்கு. ஒரு சைடு வந்து ஃபுல்லா கோஸ்ட் எல்லாம் இருக்கும், பேய்கள்லாம் இருக்கு, பூதங்கள் இருக்கு, பிசாசுகள் இருக்கு, அது உங்களை போக விடாது. இன்னொரு பக்கம் பயங்கரமான கால சர்ப்பம் பாம்புகள்லாம் இருக்கு, உங்களை விழுங்கிரும். இன்னொரு பக்கம் கொள்ளையர்கள்லாம் இருக்காங்க, திருடங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்து எல்லாம் உங்களை வந்து விட மாட்டாங்க. அந்த மாதிரி கிருஷ்ணரை அடைவதற்கு பக்தி மார்க்கம் தான் சரியான வழி. கர்ம காண்டம், ஞான காண்டம், யோக மார்க்கம் எல்லாம் திசை திருப்பிட்டுடும். கர்ம காண்டம் பண்றது என்ன ஆகுது, பலநோக்கு கர்மங்களே காணாம போயிடும். இந்த யாகம் பண்ண அந்த பலன் கிடைக்கும், அந்த யாகம் பண்ண இந்த பலன், பலநோக்கு செயலியே வாழ்க்கை முடிச்சு போயிடும். இந்த பிரம்மத்தை உணர்றதும் அதே மாதிரிதான், கிருஷ்ணட்டு போக விடாம பண்ணிடும். அப்போ பக்தி மார்க்கம் தான் சரியான பாதை மகாபுருஷன் சொல்ற. அந்த
செல்வத்தை அடைபவனுக்கு எப்படி கிழக்கு பார்த்து தான் சரியான பாதையை காமிச்சு கொடுத்தாங்களோ அந்த மாதிரி எப்படி ப்ராப்பர் ப்ராப்பர் ரூட்டு நம்முடைய வழி, சரியான வழி, சரியான வழியை தேர்ந்தெடுக்கணும். எந்த வழியில போனா என்னங்க, எல்லா வழியும் ஒண்ணுதாங்க அப்படின்னு யார் கஷ்டப்படுவா? எந்த வழியில போனாலும் எல்லாம் ஒண்ணுதானே, நாம தான் கஷ்டப்படணும். அடடா, இவ்வளவு அழகான பாதை விட்டுட்டு அந்த வழியா போனீங்க என்ன? இப்ப உதாரணத்துக்கு நம்மள கும்பகோணத்துல இன்வைட் பண்ணிருக்காரு இஸ்கான் டெம்பிள். கும்பகோணம் இஸ்கான் டெம்பிள் நம்ம இன்வைட் பண்ணிருக்காரு. நம்ம போனோம். பிரபு எந்த வழியா வந்தீங்க? நான் இந்த கிராமப்புறத்துக்குள்ள போது போது வந்தேன். ஐயோ ஏன் பிரபு, ஏன் இவ்வளவு கஷ்டப்பட்டு வந்தீங்க? அழகா ரோடு போட்டு வச்சிருக்க, அதுல வந்திருக்கலாம், நீங்க அழகா வந்திருக்கலாம். அது ஏன் கேக்குறீங்க? வந்து சேர்றதுக்குள்ள படாத பாடுபட்டு போனேன் இல்லையா? சிலப்போ போய் சேராம கூட போயிடலாம். வண்டி கிண்டி ரிப்பேர் ஆகி போய் சேராமலே போயிடலாம். அப்புறம் சொல்லுவாங்க, பிரபு என்னாச்சு உங்களை காண வரேன்னு சொன்னீங்க, அது பாருங்க டயர் பஞ்சர் ஆகி நின்று இருக்கேன்னு. உங்களை யார் அந்த வழியில போக சொன்னாங்க? இந்த வழியா வந்துருக்க இல்லையா? சில பேர் உங்களுக்கு கூகுள் மேப் அனுப்பிச்சு விட்டுருவாங்க, நீங்க இந்த ரூட்ல வாங்க, சீக்கிரம் வந்து சேர்ந்துடலாம், கரெக்டா வந்துடுவீங்க இல்லையா? அந்த மாதிரிதான் கிருஷ்ணரை அடைவதற்கு பக்தி மார்க்கம் தான் சரியான பாதை. இந்த பக்தி மார்க்கத்தை நம்ம எவ்வளவு தீவிரமா எடுத்துக்கிறோமோ, இங்க எல்லாமே கிளியரா இருக்கு. சரியான பாதை சரியா இருக்கு, வழிநடத்தக்கூடிய ஆச்சாரியர் இருக்காங்க, சாஸ்திரம் ரூட் மேப் இருக்கு, சாஸ்திரம் இருக்கு, சாஸ்திரத்துல ரூட் மேப் இருக்கு. அதை சொல்லி கொடுக்கறதுக்காக ஆச்சாரியர் இருக்காங்க, கை பிடிச்சிட்டு கூட்டிட்டு போறதுக்கு குரு இருக்காரு, கேப்டன் இருக்காரு. பிரச்சனை என்ன? நம்ம ஒழுங்கா அந்த ரூட்ல போகணும், அது செலக்ட் பண்ணணும். அதுதான் பிரச்சனை இல்லையா? எவ்ரி திங் இஸ் கிளியர். நம்ம அதை அசெப்ட் பண்ணிட்டு டிராவல் பண்ணணும். ஸோ அது மாதிரி இங்க யுதிஷ்ட மகாராஜ் ஏன் உட்கார வைக்கிறார் கிருஷ்ணா? அவரை ஃபாலோ பண்ணா கிருஷ்ணர் அடைஞ்சிடலாம். யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணா கிருஷ்ணர் போயிடலாம். ஏன்னா கிருஷ்ணா யாரை ஃபாலோ பண்றாரு? யுதிஷ்ட யாரை ஃபாலோ பண்றாரு? கிருஷ்ணா. கிருஷ்ணா ஃபாலோ பண்றாரு. இதுதான் ஃபாலோயிங் அத்தாரிட்டி. ஃபாலோயிங் அத்தாரிட்டி இல்லாம நானே ஒரு அத்தாரிட்டியா இருப்பேன் நினைச்சா போச்சு. எனக்கு எந்த அத்தாரிட்டி தேவையில்லை, நானே ஒரு அத்தாரிட்டினா எங்க பொழுதுரும். எனக்கு அத்தாரிட்டி தேவையில்லை, நானே அத்தாரிட்டி தான் அப்படி நினைக்கல யுதிஷ்ட மகாராஜ். யுதிஷ்ட மகாராஜா நானே இந்த உலக சக்கரவர்த்தி, நான் யாரை ஃபாலோ பண்ணும் இல்லையா? அது கரு இருந்தது என்ன, நானே இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருக்கேன், நான் ஏன் கிருஷ்ணரை ஃபாலோ பண்ணணும், நான் எல்லாம் பண்ணிடுவேன். நோ, யுதிஷ்ட மகாராஜ் இந்த உலகத்துக்கு சக்கரவர்த்தியா இருந்தாலும் he is following the footsteps of கிருஷ்ணா. கிருஷ்ணாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற, கிருஷ்ணம் அனுப்பிரதா, கிருஷ்ணாவுடைய அடிச்சுவட்டை பின்பற்ற. யுதிஷ்டரை யார் ஃபாலோ பண்றா? அவருடைய சகோதரர்கள் ஃபாலோ பண்ற. நான் ஏன் யுதிஷ்டரை ஃபாலோ பண்ணும் அப்படின்னு நினைக்கல. அர்ஜுனா பீமாவும் நான் ஏன் யுதிஷ்டரா ஃபாலோ பண்ணணும், யுதிஷ்டர் அவர் வழியில போட்டு நான் என் வழியில போறேன். நோ, இந்த இந்த பூமியில இந்த உலகத்துல சொல்லுவோம், உனக்கு உன் வழி, எனக்கு என் வழி. நீ உன் வழியில போ, நான் என் வழியில போறேன். என்ன வழியில? உன் வழி என் வழி, எல்லா வழியும் தலைவலிதான். எல்லா அதாவது அங்கீகரிக்கப்பட்ட சம்பிரதாயத்தை ஃபாலோ பண்ணல, அத்தாரிட்டிஸை ஃபாலோ பண்ணலாம், உன் வழி என் வழி தலைவலி. அது ரொம்ப புரிஞ்சுக்கணும். உன் வழி என் வழி, அவங்கவுங்க வழி தலைவலி. ஸோ என்ன பண்ணணும்? அத்தாரிட்டியை ஃபாலோ பண்ணும்போது நோ ப்ராப்ளம். ஏன்னா அத்தாரிட்டி சொல்லியிருக்காங்க, அது கரெக்டா இருக்கும். ஏன் அத்தாரிட்டி சொன்னது கரெக்டா இருக்கு? சாஸ்திரம் சொல்லுது. ஏன் சாஸ்திரம் சொல்றது கரெக்டா இருக்கு? கிருஷ்ணா சொல்லியிருக்கு. ஸோ கிருஷ்ணா இஸ் பர்ஃபெக்ட். கிருஷ்ணா பர்ஃபெக்டானவர். கிருஷ்ணா பர்ஃபெக்டா இருக்கிறதுனால கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் ஆச்சாரியர்கள் பர்ஃபெக்ட். சாஸ்திரம் கிருஷ்ணா கொடுத்திருக்காரு, பகவத்கீதா பாகவதம் கிருஷ்ணாட்டு இருந்து வர்றதுனால அது பர்ஃபெக்ட்.
பகவத் கிருஷ்ணா பர்ஃபெக்ட், பகவத்கீதா பாகவதம் பர்ஃபெக்ட், ஆச்சாரியாஸ் பர்ஃபெக்ட். நாம பர்ஃபெக்ஷன் ஆகணும். இது பர்ஃபெக்ஷன் ஆகணும் அப்படின்னா, நான் பக்குவமாகணும் அப்படின்னா பக்குவமான பக்தரை ஃபாலோ பண்ணணும், பக்குவமான ஆச்சாரியரை ஃபாலோ பண்ணணும், பக்குவமான சாஸ்திரத்தை ஃபாலோ பண்ணணும். ஏன்னா கிருஷ்ணா பக்குவமானவர், நேர்த்தியானவர். பர்ஃபெக்ஷனை நேர்த்தி அடையுது இல்லையா, பக்குவமாறு. கிருஷ்ணா பர்ஃபெக்ஷன், பூர்ணம். கிருஷ்ணா பூர்ணமானவர், சாஸ்திரங்கள் பூர்ணமானது, கிருஷ்ணாவுடைய பக்தர்கள் தூய பக்தர்கள் பூர்ணமானவங்க. இதை ஃபாலோ பண்ண நான் பூர்ணமாயிடும், நானும் பர்ஃபெக்ட் ஆயிடும். அதுதான் சீக்ரெட், சீக்ரெட் ஆஃப் சக்சஸ். எப்படிங்க இவ்வளவு சீக்கிரம் பக்தியில முன்னேற்றானீங்க? இதுதான் சீக்ரெட். சீக்ரெட் ஃபாலோயிங் குரு, குருவோடைய அடிச்சு ஓட்டி பின்பற்றுவது. இந்த குரு யாரை ஃபாலோ பண்றாரு? முந்தைய ஆசிரியர் ஃபாலோ பண்றாரு. முந்தைய ஆசிரியர் யாரை ஃபாலோ பண்றாங்க? சாஸ்திரத்தையும் கிருஷ்ணாவையும் ஃபாலோ, சாஸ்திரத்தையும் கிருஷ்ணரை பின்பற்றுவதால இதான் பரம்பரா. அதனால இங்க சும்மா மனம் போன போக்குல கிருஷ்ண யுதிஷ்ட மகாராஜ் அரியாசனத்துல உட்கார வைக்கல. யுதிஷ்டருக்கு அந்த தகுதி இருக்குன்னு கிருஷ்ணா பார்த்தேன். யார வேணா தூக்கி உட்கார வைக்கிறது இல்ல. கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிளவி தூக்கி மலையில உட்கார கிடைக்கிறது கிடைக்கட்டும், கிளவிய தூக்கி மலையில உட்கார வைக்கிறாரா? அந்த மாதிரி இல்ல, அந்த மாதிரி இல்ல. யுதிஷ்ட மகாராஜ் இஸ் கேப்பபிள், கேப்பபிள் பர்சன். கிருஷ்ணா பாக்குறாரு யுதிஷ்டரா அதுக்கு கேப்பபிளா இருக்காரு. எப்படி யுதிஷ்டரா கேப்பபிளா இருக்காரு? ஏன்னா அவர் கிருஷ்ணாவை ஃபாலோ பண்றாரு. கிருஷ்ணரை பின்பற்றுவதால யுதிஷ்டர் மகாராஜா பேரரசரா உட்கார்றதுக்கு, சக்கரவர்த்தியா உட்கார்றதுக்கு தகுதி உள்ளவரா இருக்கு. சோ இப்படி யுதிஷ்டர் மகாராஜா பகவான் ஒரு பிரதிநிதியாக மண்ணுலகில் அரியாசனத்தில் அமர்த்தப்பட்டார். அரசர் ஒரு பகவானின் பிரதிநிதியாக எப்பொழுதும் கருதப்படுகிறார். சீரிய அரசாட்சிக்கு பகவானின் பிரதிநிதித்துவம் தேவைப்படுகிறது. இவ்வுயர்ந்த கொள்கைப்படி யுதிஷ்டிர மகாராஜா சீரிய அரசராக விளங்கினார். இதனால் அரசரும் அவரது பிரஜைகளும் உலக கடமைகளை மகிழ்ச்சியுடன் நிறைவேற்றி வந்தனர். இவ்வாறு யுதிஷ்டிரன் ஆட்சி காலத்திலும் அவரது தகுதியுள்ள வாரிசான பரீட்சித் மகாராஜின் ஆட்சி காலத்திலும் பிரஜைகள் முழுமையாக பாதுகாப்பையும் இயற்கையான வளங்களையும் சுகபோகங்களையும் நன்கு அனுபவித்தனர். இப்ப இதெல்லாம் லேக் ஆகுது. இப்ப என்னெல்லாம் லேக் ஆகுது? மக்களுக்கு பாதுகாப்பு கிடையாது. அரவர் முழுமையான பாதுகாப்பு கிடையாது. ஏதோ பாதுகாப்புங்கிற பேர்ல அது பெரிய பாதுகாப்பு கிடையாது. அப்புறம் இயற்கையான வாழ்வு, சுகபோகமான வாழ்க்கை கிடையாது. ஏன் இது? எனக்கு யாருமே அத்தாரிட்டியை ஃபாலோ பண்றது கிடையாது. ஏன்னா அவங்க உட்கார வச்சுக்கிற அத்தாரிட்டி அயோக்கியரா இருக்கு. அப்புறம் எப்படி அவங்க சந்தோஷமா வாழ முடியும் இல்லையா? பக்தர் அல்லாதவங்க எப்படி வழிநடத்த முடியும் சமுதாயத்தை? அவங்களால முழுமையான பாதுகாப்பு கொடுக்க முடியாது. இன்னைக்கு மக்களுக்கு என்ன பாதுகாப்பு? ஒரு பாதுகாப்பு கிடையாது. இயற்கையான வாழ்க்கை எல்லாம் இழந்தாச்சு. இன்னைக்கு செத்து செத்து பொழைச்சிட்டு. காரணம், கலியுகத்துல யுதிஷ்டரை போன்ற ஒரு பரீட்சித்தை போன்ற ஒரு மன்னருடைய ஆட்சி இல்லை. பிளேச்சாராஜன் ரூபினா சூதரை விட கீழே குணம் உள்ளவங்க, ரொம்ப மோசமான குணம் உள்ளவங்க. அவங்க ஆட்சிக்கு வரும்போது அவங்க தேர்ந்தெடுத்த மக்கள் அனைத்து விதத்திலையும் துன்பத்தை தான் அனுபவிக்கிறாங்க. அதனாலதான் அவங்க கட்சி கொடியை காமிச்சு கொடுத்துருவாங்க. அவங்களுடைய இன்னைக்கு நிறைய கொடியெல்லாம் வச்சிருக்காங்கல்ல அரசியல்வாதிங்க, அவங்க கட்சி கொடியும் கொள்கையும் காமிச்சு கொடுத்துரு அவங்க எப்பேற்பட்டவங்க. ஒரே துக்கம், வன்முறை, கவலை, இதுதான் அவங்க கட்சி கொடியில் இருக்கு, இதுதான் அவங்களுடைய அறிக்கையில் இருக்கு. ஆனா மக்கள் இதை கனவு கண்டுட்டு இருப்பாங்க, விடியும் விடியும், விடியவே விடியாது.
வாழ்க்கை விடியவே இல்லை. ஆனா விடியல் ஆச்சுன்னு சொல்லிக்கோ, விடியவே விடியாது. இந்த மாதிரி மாடல் ஆட்சி எப்படி இருக்குன்னா நரகமா இருக்கும். இந்த மாடல் ஆட்சி எல்லாம் நரகமா தான் இருக்கு. விடியவும் இல்லை, நரகம் ஆயிப்போச்சு. காரணம் என்னது? இங்க யுதிஷ்டர் மாதிரி பரிசித்த மாதிரி ஒரு தகுதி வாய்ந்த பக்தர் இல்ல. பகவானுடைய சட்டத்தை கீழ்மனு பகவானை ஏற்றுக்கொள்ள தயாரா இல்ல. இறைவனின் சட்டத்துக்கு அடிப்படைய தயாரா இல்ல. அசுர குணம் படிச்சவன், ஆசிரியம் பாவம் ஆசிரியர், நாத்தியத்தன்மை உள்ளோம். இதனாலதான் இன்னைக்கு மக்கள் நிம்மதிங்கிறத வெறும் கனவுலதான் காண முடியும். நிம்மதி, சுகபோக வாழ்க்கை, பாதுகாப்பு இதெல்லாம் கனவுலதான் இருக்கு. அவங்களும் விடியுமா விடியுமான்னு பாக்குறாங்க, விடியவே விடியாது. ஏன்னா அப்படிப்பட்ட ஆள உட்கார வச்சு அப்புறமே விடியும். அதனால இது ஒரே சொல்யூஷன் இதுதான். இன்னைக்கு எல்லா பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு ரோபா சொல்றாரு, கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கிறதா. கிருஷ்ண உணர்வு தான் அனைத்து பிரச்சனைக்கும் ஒரே தீர்வு. கிருஷ்ண உணர்வை ஏற்றுக்கொள்ளாத சமுதாயம் நிம்மதியா இருக்க முடியாது. எது பேசிட்டு இருந்தோம் இல்லையா? ரெண்டு விஷயம். பசு பராமரிக்கிறது, தானியங்கள் உற்பத்தி பண்றது. பசு பராமரிப்பு தானிய உற்பத்தி இல்லாம எப்படி சமுதாயத்துல சந்தோஷமா வாழ முடியும்? எப்படி நிம்மதியா இருக்க முடியும்? கூடவே இது பண்ணோம், யாகம் செய்யணும். யாகம் பண்றதுக்கு அதுக்கு தகுதியான பிராமணர் வேணும். இந்த கலியுகத்துல என்ன யஜ்யம் பண்ண முடியும்? அதனால கலியுகத்துல ஒரே யஜ்யம் தான், யஜ்யம் சங்கீர்த்தன பிராயம். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே ஹரே, ஹரே ராம 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 ஹரே. யுதிஷ்ட மகாராஜ் ஆட்சியில பர்ஃபெக்டா நடந்தது. பரிஷித் மகாராஜ் ஆட்சியில யாகம் பண்ணாங்க, பசுக்களை பராமரிச்சாங்க, தானியங்கள் உற்பத்தி பண்ணாங்க, வளமா செழுமையா ஆரோக்கியமா ஆனந்தமா வாழ்ந்தாங்க. ஏன் இதெல்லாம் மிஸ்ஸிங்? வளம், செழுமை, ஆரோக்கியம், அமைதியான வாழ்க்கை எல்லாம் மிஸ் ஆகுது. எல்லாம் தொலைச்சிட்டோம். ஏன்? ஒண்ணு யஜ்யம் பண்றது இல்ல, ரெண்டாவது பசுக்கள் பராமரிக்கப்படுறது இல்ல, மூன்றாவது பூமியை நாசப்படுறது. இந்த மூணுமே இயற்கைக்கு எதிரானது இல்லையா? இயற்கைக்கு எதிராக செயல்படக்கூடியவன் இயற்கையினால தண்டிக்கப்பட்டுட்டே இருக்கான். பசு பராமரிப்பு, தானிய உற்பத்தி, நாம ஜபம், இந்த மூணும் முக்கியமானது. இந்த மூணு பண்ணலன்னு சொன்னா, இந்த மூணுல ஒண்ணு பண்ணாம விட்டாலும் ப்ராப்ளம் தான். ஏன்னா இந்த மூணுமே முக்கியம். ரைட்? சரிங்க, நாங்க தான் காலம் எல்லாம் மாறி போச்சு, நாங்களே செலுத்தி பூச்சி மாதிரி மாட்டிக்கிட்டு இருக்கோம். ஒரு வலையை பின்னிட்டு நாங்களே அதுல மாட்டிக்கிட்டோம். இப்ப என்ன பண்றது? எங்களால பசுவை பராமரிக்க முடியல, தானியம் உற்பத்தி பண்ண முடியல, என்ன பண்றது? அப்ப பசு பராமரிக்கிறவங்க உதவி செய்யுங்க, தானியம் உற்பத்தி பண்றது விவசாயிகளை காப்பாத்துங்க, அவனுக்கு உதவி செய்யுங்க, நாம சங்கீர்த்தனம் பண்ணுங்க, சந்தோஷமா இருக்கு. அப்ப அரசாங்கம் இதைத்தான் கையில் எடுக்கணும். ஒரு அரசாங்கம் பிருத்து மகாராஜர் ராஜ்யம் மாதிரி இருக்கணும். பிருத்து மகாராஜர் ராஜ்யத்துல பூமியில ஒண்ணுமே வரல. பிருத்து மகாராஜ் கேட்கிறாரு பூமி தாயிட்ட, பூமாதேவிட்ட, என்னமா ஒண்ணுமே தரமாட்டேங்கிற, நீ உன்னை தண்டிக்க பாருங்க. அப்போ உன் ராஜ்யத்துல அசுரங்கள்லாம் அதிகமா இருக்காங்க, உனக்காக வேண்டி நான் கொடுக்குறேன்னு. நீங்க என்ன பசுவாக இது பண்ணி என் மடியில இருந்து பால் கறந்தா உங்களுக்கு எல்லாமே கிடைக்கும். அந்த மாதிரி அரசாங்கம் இதை பண்ணணும். அரசாங்கம் ஒரு நல்ல அரசாங்கம் தன்னுடைய பிரஜைகள் மேல, தன் குடிமக்கள் மேல, நாட்டு மக்கள் மேல அக்கறை உள்ள அரசாங்கம், செழுமை, வளமை, ஆனந்தம், சுகபோக வாழ்க்கையை விரும்பக்கூடிய அரசாங்கம் முதல்ல பசுவை இந்த நாட்டுடைய தேசிய விலங்கா அறிவிக்கணும். பசு மாடு அம்மாவோட மேல அது காப்பாற்றப்படணும். கோரக்ஷா, அதுதான் ஃபர்ஸ்ட் சைன்.
யாராவது ஒரு சீஃப் மினிஸ்டர் ஒரு பிரைம் மினிஸ்டர் உட்காந்து ஃபர்ஸ்ட் சைன் என்ன பண்ணணும்? இந்த தேசத்துல பசு வந்து துன்புறுத்தப்படக்கூடாது. இமிடியட் பனிஷ்மெண்ட். பசு துன்புறுத்தினாலோ, பசு அழுதாலோ, பசு கஷ்டப்படுத்தினாலோ, பசு வந்து கொல்லப்பட்டாலோ உடனடியாக நடவடிக்கை எடுக்கப்படும். ஃபர்ஸ்ட் சிக்னேச்சர். செகண்ட் சிக்னேச்சர் வந்து யாரெல்லாம் பசு பராமரிக்கிறாங்களோ அவங்க அரசாங்கம் அவங்க அரசு உடைமையாக்க அரசு உத்தியோகமாக்கிடும். உங்க வீட்டுல பசு இருக்கா, அது கவர்மெண்ட் ஜாப் மாதிரி, அரசாங்கம் பணம் கொடுக்கும். நீங்க பசுவை பராமரிக்கலாம், உங்களுடைய மில்க் ப்ராடக்ட் கவர்மெண்டே வாங்கிக்கும், அதுக்கும் உங்களுக்கு கொடுத்துரும், எல்லாமே கவர்மெண்டே பண்ணும். நீங்க வெறுமனே பசுவை பராமரிச்சா போதும். அதுக்கான வசதிகளையும் அரசாங்கம் செய்து கொடுக்கும். செகண்ட் சிக்னேச்சர். மூணாவது சிக்னேச்சர் வந்து அரசாங்கம் உங்களுக்கு நிலம், கவர்மெண்ட் நிலம் எவ்வளவோ இருக்கு, அரசாங்கமே நிலம் கொடுத்துரும். அரசாங்கமே விவசாய தேவையான உதவி எல்லாம் பண்ணி கொடுத்துரும். நீங்க வெறுமனே விவசாயம் பண்ணி தானியங்கள் உற்பத்தி பண்ணி அதையும் அரசாங்கமே வாங்கிட்டு அதுக்கு உங்களுக்கான தொகையை கொடுக்கும். மூணாவது சிக்னேச்சர். நாலாவது, எல்லா ஸ்கூல்லயும் காலேஜ்லயும் பள்ளிக்கூடங்கள்லயும் பகவத்கீதை வகுப்பு நடத்தப்படணும். சனாதன தர்மம் கற்பிக்கப்படணும். அது மூலமா மக்கள் அவங்கவுங்க தர்மத்தை உணர்ந்து எளிமையான வாழ்க்கை வாழ்ந்து இறைவனை அடையணும். இதை பண்ணக்கூடிய பள்ளிக்கூடங்கள் கல்லூரிகளுக்கு அரசாங்கம் முழு பாதுகாப்பும் முழு வசதியும் செய்து கொடுக்கும். ஃபோர்த் சிக்னேட். அஞ்சாவது கையெழுத்து. அஞ்சாவது, சனாதன தர்மம் எங்கெல்லாம் பிரச்சாரம் பண்ண முடியுமோ, எங்கெல்லாம் கோயில்கள் இருக்கோ அங்கெல்லாம் சனாதன வகுப்புகள் நடக்கணும், பகவத்கீதை வகுப்பு நடக்கும், பாகவதம் நடக்கும். அதுக்கு எல்லா வசதியும் பண்ணி தருவோம். ஒன்னும் கேட்கலீங்களா? அன்மியூட்ல தான் பேசிட்டு இருக்கேன். அஞ்சாவது, இதுக்கு எதிராக செயல்படுறவங்க உடனே அரசாங்கத்தினால் தண்டிக்கப்படுவாங்க. யாரெல்லாம் இந்த 4 விஷயம், பசு பராமரிப்பு, தானிய உற்பத்தி, அப்புறம் சனாதன தர்மம், பகவத்கீதை பாகவதம் பயிற்சி பண்ணக்கூடிய பிரச்சாரம் பண்ணக்கூடிய ஆசிரியர்கள் பக்தர்களுக்கு எதிராக செயல்படுறாங்களோ இவங்க இமிடியட்டா அரசாங்கத்தால் தண்டிக்கப்படுவாங்க. இதுதான் பஞ்சமகா சிக்னேட்டரி. 5 முக்கியமான கையெழுத்து. இது அரசியல் தலைவர் போடணும். அவர் தான் இறைவனுடைய பிரதிநிதியா இருப்பார். இது நடந்ததுன்னா, இந்த 5 விஷயம் நடந்ததுன்னா அந்த நாட்டுல வந்து செல்வம் கொழிக்கும் நாடா மாறும். பசுமை வளமை சீரும் சிறப்புமா, மக்கள் ஆரோக்கியமா ஆனந்தமா சந்தோஷமா வாழ்வாங்க. இது நடந்தா. இல்லாட்டி இந்த செல்வம் வசதி ஆன்மீகம் ஆனந்தம் எல்லாம் ஒரு என்ன எப்படி இருக்கும், ஒரு கனவுலகமா தான் வந்தது. கனவுலதான் சந்தோஷமா இருக்கும், கனவுலதான் பாதுகாப்பு, கனவுலதான் ஆனந்தம், கனவுலதான் சுகபோக வாழ்க்கை, கனவுலதான் செல்வ செழிப்பு, நிலவளம் நீர் வளம் எல்லாம். இந்த 5 விஷயம் பண்ணலைன்னா டோட்டல் சொசைட்டி வந்து அவ்வளவுதான், யாராலும் காப்பாற்ற முடியாது. சமுதாயத்தை யாராலும் காப்பாற்ற முடியாது. எந்த சமுதாயத்தில் இது இந்த நடக்குது அப்படின்னா, பசு பராமரிப்பு, தானிய உற்பத்தி, சனாதன தர்மத்தை வந்து கற்றுக் கொடுக்கிறது எங்க இது நடக்குதோ அது இறைவனால் ஆசீர்வதிக்கப்பட்டது. இது நடக்காத இடம் இறைவனால் கைவிடப்பட்டது. பினிஷ். ஹரே கிருஷ்ணா. ரந்திரா ஸ்ரீமத் பாகவதம் கி ஜெய். ஸ்ரீ கோபால்.